இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டுள்ள பகுதி லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 5-11. எருசலேம் கோவிலின் அழிவு பற்றி முன்னறிவிக்கிறார். வரப்போகும் கேடு பற்றியும் அறிவிக்கிறார். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக்கொண்டனர். இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும். அன்பானவர்களே, கோவில் நம்முடைய உடல், நம்முடைய வாழ்வு. இந்த உடலை சிலர் எத்தனை விதமாக அலங்கரித்து கொள்ளுகிறார்கள். இந்த அழகு ஏதோ அப்படியே இருக்க போகிறது, இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இருக்க போகிறது என்பதை போல அழகுபடுத்துகிறார்கள். அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எருசலேம் கோவில் கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று பேசிக்கொண்ட பொழுது இயேசு சொல்லுகிறார், ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இடிக்கப்படும். அன்பானவர்களே, நம்முடைய முகம் எப்படி இருக்கிறது, நம்முடைய உடல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்பதை பொறுத்து கடவுள் நம்மை தீர்ப்பிடுவதில்லை. நம்முடைய வாழ்வு எப்படி உள்ளது, நம்முடைய வார்த்தைகளும் செயல்களும் சிந்தனைகளும் எப்படி உள்ளது, நம்மிடம் சாட்சியங்கள் உண்டா, இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற சீடர்களா சீடத்திகளா, அதைத்தான் ஆண்டவர் அழகு என்று வர்ணிக்கிறார். அதை யாரும் இடிக்க முடியாது. கல்லின் மேல் கல்லிராதபடி அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. அதை முன்குறித்தே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய நன்னடத்தையை, நன்னெறிமுறைகளின்படி வாழ்வை கடவுளுக்கு அர்ப்பணித்த ஒன்றை யாரும் இடிக்க முடியாது. அந்த அழகு எப்பொழுதும் அழியாது. நித்தியத்தை அது அடையும், நித்தியத்தை அடையும். அன்பானவர்களே, வரப்போகின்ற பல கேடுகளை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் குறிப்பிடுகிறார், நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்து விட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். 2000 வர்றாரு ஆண்டவர் இயேசுநாதர், 2000 வர்றாரு. இந்த போர் மூள போகுது, உடனே வர்றாரு, சீக்கிரம் வருகிறார். நாளைய பத்தி நீ ஏன் கவலைப்படுற? Live the present. Don't imagine about the future. Don't ruminate about the past. அவைகள் எல்லாம் பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு நீ கடவுளுக்கு உரியவனாக வாழ்ந்தால், அவர் சீக்கிரம் வந்தால் என்ன, காலம் தாழ்த்தி வந்தால் என்ன, அவர் வரும்பொழுது அவருக்கு உரியவர்களாக, பணியாளர்களாக நாம் கதவை திறந்து விட முடியும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய தூய ஆவியின் ஆலயமாக படைத்திருக்கிறீர். இந்த ஆலயத்தை எப்பொழுதும் உமக்கு அழகாக வைத்திருக்க, நன்னெறிகளின்படி நடக்க, நீர் எங்களுக்கு கட்டளையிட்ட மிகச் சிறந்த கட்டளையான அன்பு கட்டளையை கடைபிடித்து உமக்கு சான்று பகர எங்களுக்கு அருள்தாரும். ஆண்டவரே, எந்த காலத்திலும் மற்றவர்கள் இதோ இங்கே அதோ அங்கே என்று நீர் இருக்கிறதாக சொன்னால் அதை பின்பற்றி போக வேண்டாம், ஓட வேண்டாம் என்று சொல்லுகிற கடவுளே, நீர் எங்களுக்குள்ளாக இருக்கிறீர், எங்கள் கண்முன்பாக இருக்கிறீர், இயற்கையில் இருக்கிறீர், அயலானில் இருக்கிறீர். அதை நாங்கள் உணர்ந்து தெய்வ பயத்தோடு வாழ எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.